ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களோட வருமானத்தில் 50% பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கடனுக்காகவே போயிடுது. மீதி வந்து 50% தான் இருக்குது. இந்த அமௌண்ட்டில் நாங்கள் எப்படி செலவு பண்ணணும், எப்படி சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது மிகவும் குறைவாக தான் இருக்குது. எங்களால் வந்து இந்த பணத்தை வச்சு மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சவாலாகவே இருக்குது. எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்ஜெட் பிளானிங்கை பார்த்துட்டு அவங்களோட வருமானத்துக்கு பட்ஜெட் பிளான் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகுது. இருந்தாலும் பார்க்குற வியூவர்ஸ் உங்களுடைய வருமானத்திற்கும் இதை மாதிரி பட்ஜெட் பிளான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கும் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சப்ஸ்கிரைபரோட வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 18,000 ரூபாய். இதுக்கான பட்ஜெட் பிளானிங்கும் சேவிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வருமானம் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவான வருமானம் அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விலைவாசி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஏற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை வச்சு ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து முடியாது அப்படிங்கிற காரியம் தான். அதனால தான் நான் வந்து குறைவான வருமானம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் வந்து உங்களுடைய வருமானத்தை உயர்த்தறக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ்னு வந்து ஒரு 20 ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதில் ஏதாவது உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிவிட்டு அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து நம்மளுக்கு ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் அதையுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த விஷயம் சிக்கனம் அப்படிங்கிறது மிகவும் அவசியம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கும்போது கையில் இருக்கிற பணத்தை வந்து நம்ம அன்னன்னைக்கு செலவு செய்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாதம் முழுவதும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்பவும் சிரமமாக போயிடும். இந்த மாதிரி நம்மளால் ஒரு மாதத்தை நம்மளால் வந்து சமாளிக்க முடியல அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், கடன் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுவோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து கடனே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சிக்கனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது மாதிரியும் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது கூடுதலாக நம்மளுக்கு வந்து வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த வருமானத்தில் எவ்வளோ கடன் கட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இவங்களுக்கான வரவு பார்த்தீங்கன்னா 18,000 சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சேமிப்பு, செலவு, லோனு. இப்போ ஏன்னா நம்ம வந்து ஒரு வரவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேமிப்புக்கும் செலவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து எடுத்து வைப்போம். இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோன் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கும். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக லோனுக்கும் அமௌண்ட்டை ஒதுக்கணும் இல்லைங்களா? அந்த லோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரிச்சிருக்கேன். இப்போ வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிற தகவல் பார்த்தீங்க அப்படின்னா நகை சீட்டுக்கு வந்து 3,000 ரூபா கட்டுறதாகவும், லோனுக்கு பார்த்தீங்கன்னா கடனுக்கான லோனுக்கு 9,500 ரூபா கட்டுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இங்கே வருமானம் பார்த்தீங்கன்னா 18,000. இப்போ நான் சொன்ன மாதிரி 50% பார்த்தீங்கன்னா எதுக்காக கட்டிடுறாங்கன்னா கடனுக்கு கட்டிடுறாங்க. அது இல்லாமல் ஒரு 3,000 ரூபா நகை சீட்டு போடுறாங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70லேருந்து 80% அமௌண்ட்டு போயிடுச்சு. அப்போ செலவுகளுக்கு அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஷின் மார்க் போட்டிருக்கேன். செலவுகளுக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட் போதுமானதாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக போதுமானதாக இருக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, மேலும் மேலும் கடனை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பாக செலவு அப்படிங்கிறத எப்படி வந்து இந்த வருமானத்துக்குள்ள நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ செலவுகள் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி செலவுகளை 3 வகையாக பிரிச்சுக்கோங்க. 1 தினச்செலவுகள், 2வது வார செலவுகள், 3வது மாத செலவுகள். இப்போ தினச்செலவுகள் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களுக்கு ஒதுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வார செலவுகள். வார செலவுகள் அப்படிங்கிறது வாரம் செய்யக்கூடிய செலவுகள். மாத செலவுகள் அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு முறை மட்டும் பண்ணக்கூடிய செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சு செலவுகளை இப்படி வந்து பிரித்து செய்யுங்க. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா அவங்க ஆல்ரெடி வந்து நகை சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் கூடுதலாக ஒரு 500 ரூபா கண்டிப்பாக சேமிப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து எமர்ஜென்சிக்காக நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது அவங்க வந்து 18,000 ரூபா அமௌண்ட்டில் 3,000 ரூபா நகை சீட்டு, 500 ரூபா பார்த்தீங்கன்னா கூடுதலான சேமிப்பு. அப்போ 14,500 ரூபா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மீதம் இருக்குது. இப்போது நம்மளுக்கு வந்து 14,500 ரூபா நம்மளுக்கு வந்து மீதம் இருக்குது. இப்போது இந்த 14,500 ரூபாயிலும் பார்த்தீங்கன்னா 9,500 ரூபா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடனுக்கு வந்து கட்டிட்டு இருக்கிறதா வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கையில் பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 மட்டும் தான் இருக்குது. இந்த 5,000 வச்சு இவங்க எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தினச்செலவுகள் அப்படிங்கிறத நான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, பணத்தை ஒதுக்கணும் அப்படின்னு. அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 500 ரூபா மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த 500 ரூபாயை தனியாக பிரித்து எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வாசலில் வந்து கீரை வருது அப்படின்னா நம்ம வாங்குவோம். ஒரு 10 ரூபாய் எடுத்துகிட்டு போய் வாங்குவோம். அப்போ மீதம் இருக்கிற பணத்தை அதிலேயே போட்டு வச்சுக்கணும். இப்போ இடையில வந்து நம்ம பால் வாங்க போகிறோம் அப்படின்னா
அந்த பால் வாங்கும்போது கூடுதலா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கலாம். ஒரு வேற ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம வந்து அ எ செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஒரு ரூ. 500 ஒதுக்கி வச்சுருங்க. அடுத்தது வந்து வார செலவுகள். இந்த வார செலவுகள் அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். வாரத்தில 1 நாள் மட்டும் தான் இந்த செலவ பண்ணணும். கூடுதலா நம்ம செலவே பண்ணிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா, நம்மளுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவா இருக்கு. இப்ப தினம் தினம் கடைக்கு போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு ரூ. 100 நம்ம செலவு பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க ரூ. 100 எடுத்துட்டு கடைக்கு போறீங்கன்னா, கண்டிப்பா ரூ. 100 தாண்டி நம்மளுக்கு செலவுகள் ஆயிடும். அதனால நம்ம வந்து அடிக்கடி கடைக்கு போகாம வார செலவுகளுக்கு வாரத்துல 1 நாள் மட்டும் வாங்கி வச்சு நம்ம வந்து செலவு பண்ற மாரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக தான். இப்ப வந்து காய்கறிகள், கறிகள் இது 2க்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1500 தான் நான் போட்டிருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்க சொல்லலாம், ரூ. 1500 ஒரு நாளைக்கு தான் தேவை. ஒரு நாளைக்கே செலவாயிடும். நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்களே, இது ஒரு மாதத்துக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இவங்களுக்கு வருமானம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரூ. 1500 வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காய்கறிகள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டா வாங்குறதா இருக்கலாம். கறிகள் வந்து மாதத்துல 1 நாள் மட்டும் சமைச்சுட்டு மத்த நாள்ல முட்டை குழம்பு, இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரூட்ஸும் ஸ்நாக்ஸுக்கும் வந்தீங்கன்னா, வெறும் ரூ. 500 தான் நான் வந்து ஒதுக்கியிருக்கிறேன். நம்ம வந்து இப்ப பார்க்குற வியூவர்ஸ் நீங்க கேட்கலாம். ஒரு நாளைக்கு ரூ. 50லேருந்து ரூ. 100 வரைக்கும் ஸ்நாக்ஸுக்கு வந்து செலவு பண்ற மாரி இருக்கிற பட்சத்தில, நீங்க வெறும் ரூ. 500 சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து வருமானம் குறைவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம கையில எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, அதுக்குள்ள நம்ம செலவுகள பண்ணணும். இப்ப குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லலாம். நம்ம வருமானம் இவ்வளவுதான். இதுக்குள்ள தான் நம்ம செலவுகள பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அந்த குழந்தைகளுக்கும் நம்ம கையில வருமானம் குறைவா இருக்கு. நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கையில இல்ல. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய செலவுகள குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப வார செலவுகளுக்கு ஒரு ரூ. 2000 இந்த ரூ. 2000 வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணி போறோம் அப்படின்னா, நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்துட்டு, அத வந்து கரெக்ட்டா பிளான் பண்ணி செலவுகள பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மாத செலவுகள். இப்ப மாத செலவுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு வந்து ஓன் ஹவுஸ் தான், வாடகை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா, வாடகைக்கு அப்படின்னு இருந்ததுன்னா, கண்டிப்பா ரூ. 18,000 போதுமானதா இருக்கவே இருக்காது அப்படிங்கிறதுனால. இப்ப வந்து வாடகை இல்ல அப்படிங்கிறப்ப, மீத பணத்த நம்ம வந்து வேற என்ன செலவுகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மளிகை. இப்ப மளிகை இல்லாம நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா முடியாது. ஆனா, நான் வந்து வெறும் ரூ. 800 தான் ஒதுக்கியிருக்கேன். நம்ம வந்து இப்போ இந்த இன்கம்ல இருக்கக்கூடியவங்க நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ரேஷன்ல கிடைக்கக்கூடிய பொருட்கள பயன்படுத்தணும் அப்படின்னா, மளிகை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 800லேருந்து ரூ. 1000க்குள்ள வாங்கிக்கிற மாரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து கேஸ். கேஸுக்கு பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 500 போட்டிருக்கேன். ஏன்னா, இப்ப வந்து ரூ. 800லேருந்து ரூ. 900க்குள்ள தான் வருது. அதனால மாதம் ரூ. 500 அப்படின்னு எடுத்து வச்சீங்கன்னா, 2 மாசத்துக்கு ரூ. 1000 கிடைச்சிரும். அப்ப சிலிண்டர் வந்து நம்ம வந்து 2 மாசத்துக்கு ஒரு முறை மாத்துற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேபிள். எல்லார் வீட்லயும் இப்ப வந்து கேபிள் இருக்கு இல்லைங்களா? அந்த கேபிளுக்கு வந்து மாதம் ரூ. 250 அப்படின்னு நம்ம வந்து பே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ரூ. 250 நீங்க ஒதுக்கிருங்க. அடுத்தது மொபைல். மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்பல்லாம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கையில ஒரு ரூ. 200 இருந்தா தான் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு ரூ. 250 அப்படின்னு ஒதுக்கிருங்க. இது இல்லாம மீதம் வந்து ஒரு ரூ. 700 இருக்கு. இப்ப நான் இதுல வந்து மளிகை, கேஸ், கேபிள், மொபைல் இது இல்லாம நம்மளுக்கு வந்து மெடிக்கல் செலவு இருக்கலாம். வேற ஏதாவது எமர்ஜென்சி இருக்கலாம். இல்லது ஃபேன்சி ஐட்டம் வாங்குறதா இருக்கலாம். இல்ல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 700க்குள்ள பண்ற மாரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மீதம் வந்து மாத செலவுகளுக்கு நான் வந்து ரூ. 2,500 இங்க வந்து ஒதுக்கியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நம்மளுக்கு வந்து தினச்செலவுகளுக்கு ரூ. 500, வார செலவுகளுக்கு ரூ. 2000, மாத செலவுகளுக்கு ரூ. 2,500. இப்போ நம்மளுக்கு மீதம் இருந்த ரூ. 5,000 வந்து ரூ. 5,000க்குள்ள எப்படி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணலாம் அப்படின்னு என்னோட ஐடியாவ நான் வந்து இதில குடுத்துருக்கேன். உங்களுடைய செலவுகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா மாடிஃபை பண்ணிக்கலாம். இத வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 90% வந்து பண்ண முடியும். ஒரு 10% வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் அமௌண்ட்ட வந்து குறைக்கிறதுக்கும், முழுசா அடைக்கிறதுக்கும் நீங்க ஃபர்ஸ்ட்டு முயற்சி பண்ணுங்க. அது இல்லாம இத வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னா, மணி சேவிங் டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய இன்கம்ம இன்கிரீஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய கடன் அப்படிங்கிறது சீக்கிரத்தில அடைச்சிற முடியும். அதுவும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, கடன வந்து எல்லா விதமான கடன்களையும் அடைக்கிறதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. முதல்ல கடன் அடைக்கிறதுக்கான வழிகள பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அடைக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லங்கிறப்ப, கண்டிப்பா வந்து பார்ட் டைம் ஜாபோ, ஸ்மால் பிசினஸோ பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. மொத்தத்தில உங்களுடைய வருமானத்த இன்கிரீஸ் பண்றதுக்கான முயற்சிகள மேற்கொண்டீங்கன்னா நல்லாருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.